கடவுள் எல்லோரையும் சோதிக்க வேண்டும் என்று மாறு வேடத்தில் ஒரு கிழவன் போல வந்தார். ஒரு இடத்தில் குத்துக்காலிட்டு தாடி மீசை ஒரு சித்தர் போல உட்கார்ந்திருந்தார். அந்த பக்கமாக பலர் வந்து போனார்கள், பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு விவாதம், அதாவது விவாதம். உனக்கு கடவுளை பார்த்திருக்கிறாயா என்று. நான் பார்த்ததே இல்லை, ஆனால் நான் இயேசுவை நம்புகிறேன் என்று அவர் சொன்னார். இயேசுவை நம்புவரிடம் கேட்டால், நீ சிவனை நம்புகிறாயா, பார்த்திருக்கிறாயா என்றால், நான் பார்த்ததே இல்லை என்று அவர் சொன்னார். ஒரு இஸ்லாமியரை பார்த்து, நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா என்றால், அவர் சொன்னார், கடவுளுக்கு உருவமே கிடையாது, நான் நம்புகிறேன். நீங்கள் கடவுளை நம்புகிறீர்களா என்றால், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடவுளை சொன்னார்கள். இப்படித்தான் இதையெல்லாம் நான் காதில் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்பொழுது கடவுள் என்னிடம் கேட்டார், நீ கடவுள் இருப்பதாக நம்புகிறாயா என்று என்னை கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு தெரிந்தவரை கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்றேன். நீ எப்படி இப்படி ஆணித்தரமாக சொல்கிறாய் என்று என்னை கேட்டார். எல்லோரும் அப்படித்தான் சொல்கிறார்கள். நான் இதுவரை கடவுளை பார்த்ததில்லை, என்னுடன் பேசியதில்லை, அவரும் பேசியதே இல்லை, யாரிடமும் பேசியதில்லை. அப்படி எப்படி நான் அவரை நம்புவது என்று கேட்டேன். அப்படியா சொல்கிறாய்? நீ வேறு யாராவது கடவுள் இல்லை என்று சொன்னவர்களை நீ தெரியுமா உனக்கு என்று கேட்டார். ஆம், பலர் இருக்கிறார்கள். எல்லா நாட்டிலும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், கடவுள் மறுப்பாளர்கள் இருக்கிறார்கள் என்றேன். யாராவது கொஞ்சம் பேரை சொல்ல அப்படின்னு என்னை கேட்டார். நான் சொன்னேன், மகாவீரர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் குடும்பத்தில் இருந்தவர் தான். ஆனால் அவருக்கு கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை. ஆதலினால் அவர் ஊர் ஊராக திரிந்து அவருடைய மதத்தை, அதாவது மக்களுக்கு என்னதை போய்த்தார் என்றால், அகிம்சையை, யாரையும் கொல்லக்கூடாது, அகிம்சை தான் வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும் என்று அவர் முக்கியமாக அந்த கருத்தை சொன்னார். வேறு யாராவது சொல்ல முடியுமா என்று கேட்டபொழுது நான் சொன்னேன், கௌதம புத்தர் என்று ஒருத்தர் இருந்தார் 2000 வருடங்களுக்கு முன்பு. அவரும் குடும்பத்தில் இருந்தவர் தான். ஆனால் குடும்பத்தை விட்டு விலகி வந்து விட்டார். அவர் எல்லோரிடமும் இந்த வாழ்க்கையை பற்றித்தான் சொன்னார், நிலையில்லாத வாழ்க்கை. அதனால் நாம் எந்த உயிர்களையும் கொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, மற்றவருடைய மனைவியை நாம் கவரக்கூடாது என்று பல கருத்துக்களை சொன்னார். இறப்பு நிச்சயம் உண்டு, பிறவி என்று இருந்தால் இறப்பு என்று நிச்சயம் உண்டு என்று அவர் சொல்லி அவர் சீடர்களுக்கு சொல்லி போய்கொண்டிருந்தார். அதை நான் கடவுளிடம் சொன்னேன். இதுபோல கௌதம புத்தர் என்று ஒருத்தர் இருந்தார். அவர் ஞானம் அடைந்த பிறகு அவர் புத்தர் என்று சொன்னார். அதற்கு முன்னாடி அவருடைய பெயர் வேறு, சித்தார்த்தா என்பதுதான் பெயர் என்று சொன்னேன். பலே பலே பலே, நீ நன்றாக தெரித்து வைத்திருக்கிறாய். அதாவது அவர் என்னிடம் திரும்பி பதில் சொன்னார், உலகத்திலே என்னை நம்புபவர்கள் இருக்கிறார்கள், நம்பாதவர்களும் இருக்கிறார்கள், எல்லோரும் வாழ்கிறார்கள். அவர்களுடைய கொள்கைப்படி, அவருடைய விருப்பப்படி வாழ்கிறார்கள். இதில் நான் இருக்கு, நான் இல்லை என்று விவாதம் செய்வது முற்றிலும் தவறு. இது என்றால் நான் எங்கிருந்து வந்தேன் என்று எனக்கே தெரியாது. அப்படி எப்படி என்னை நம்புவது? அதனால் அப்படி சொல்லி அவர் மறைந்து போய்விட்டார். அதாவது முதியவராக இருந்து இந்த எல்லாம் கேட்டுவிட்டு அவர் எதுவுமே பதில் சொல்லவில்லை, போய்விட்டார். இருப்பதாகவும் அவர் சொல்லவில்லை, இல்லை என்றும் அவர் சொல்லவில்லை, மறைந்து போய்விட்டார். இதுதான் உண்மை. உலகத்திலேயே நாம் பார்க்கக்கூடிய, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் இதுதான். மீண்டும் பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? நான் வரும் வழியில் சொன்னார், எனக்கு பிறவாமை வேண்டும் என்றார். எத்தனை பேர் 2வது பிறவி எடுத்திருக்கிறார்கள், 3வது பிறவி எடுத்திருக்கிறார்கள், 4வது பிறவி எடுத்திருக்கிறார்கள், இது எத்தனாவது பிறவி என்று பலரிடம் நான் கேட்பதுண்டு. எல்லாருமே தெரியாது என்பார்கள். இது எனக்கு 2வது பிறவி, இது 10வது பிறவி என்று யாருமே சொன்னதில்லை. அப்படி என்றால் என்ன பொருள்? இல்லை என்பதுதான் பொருள்.
மீண்டும் பிறவாமை வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியது தான். நீ உனக்கு எந்த விருப்பமாக இருந்தாலும், எந்த கடவுளாக இருந்தாலும், இந்து கடவுளாக இருந்தாலும், இஸ்லாமிய கடவுளாக இருந்தாலும், பௌத்த கொள்கையாக இருந்தாலும், அல்லது சமண கொள்கையாக இருந்தாலும், இஸ்லாமிய கொள்கையாக இருந்தாலும், காளி இருந்தாலும், எதை நீ வேண்டுமானாலும் இருந்தாலும், நீ ஒரு நாள் மரணித்து விடுவாய். மீண்டும் நீ பிறக்கவே மாட்டாய். ஏனென்றால் உடல் போன பிறகு, உயிரும் போன பிறகு திரும்பி எங்கிருந்து வரும்? இன்னொருத்தர் தாயில் வயிற்றில் தான் வர முடியும். ஒரு முறை உன்னுடைய பிறவி முடிந்துவிட்டால் அடுத்தபடியாக வேறு குழந்தை யாராவது பிறந்தால் அவங்க அந்த தாயின் வயிற்றிலிருந்து வருவார். மற்றபடி எல்லாம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆதலினால் மறுபிறவி என்பதை மறந்து விடு. மறுபிறவி இல்லவே இல்லை, 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 வரவே இல்லை. ஏனென்றால் மனிதன் மீண்டும் மீண்டும் பிறந்து வந்து கொண்டே இருந்தால், இப்போ 1,00,000 பேர் இருக்காங்கன்னா திரும்பி வந்துட்டானா 1,00,000 பேர் தான் இருப்பான். செத்து போனவன் திரும்பியும் வந்துடுவான், அதே இடத்துல தான் இருப்பான். அப்படி இல்லை. ஏன்னால் புதிய குழந்தைகள் தான் பிறக்கிறார்கள். இறந்தவன் போனது தான். உடல் எரித்தப்படுகிறது, அந்த ஆவியாகி போய்விடுகிறது. அவ்வளவுதான், வேறு விஷயமே இல்லை. எனவே புரிந்து கொண்டவர்களுக்கு இது விளக்கமாக இருக்கும், புரியாதவர்களுக்கு இது புதிராகவே இருக்கும்.